ஹாய் 10th பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ மேக்ஸ் எல்லாம் தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 8க்கான வீடியோ நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் டே 1க்கு. ஸோ இன்னைக்கு சாப்டர் 1 பார்க்கலாம், சரிங்களா? சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்ன சம்ஸ் நம்ம படிக்கணும். ஸோ மேக்ஸிமம் நீங்களே நிறைய எழுதிருப்பீங்க, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன்ஸ் அதுன்னு எழுதிருப்பீங்க. முக்கிய ஒரு ஐடியா இருக்கும். என்னன்னா 1.1 சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கிராஸ் சி இந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்கும் இல்லையா? செட்ஸ் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணுற மாதிரி சம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல வரும். அது கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? செகண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஸ் இல்லையா? ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 to 1 ஆன் டு அந்த மாதிரி வரும். 1.4 பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ண சம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வரும். 1.5ல எஃப் நாட் ஜி, ஜி நாட் எஃப் சம்ஸ் வரும் இல்லைங்களா? சரி, அதான் பேசிக்கு. இதுல வந்து என்னென்ன ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, என்னென்ன எம்சிக்யூஸ், என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த பிடிஎஃப்ல. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ் அண்ட் 5 மார்க்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக பார்க்க போறோம். இதுக்கான பிடிஎஃப் நம்மளுக்கு இருக்கு. நான் பிடிஎஃப் தான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஸோ இப்போ என்னன்னா இந்த பிடிஎஃபை எங்கள் வாட்ஸ்அப் சேனல்ல நான் வந்து அப்லோட் பண்றேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, சரிங்களா? ஸோ இப்போ 50 சம்ஸுமே என்னால் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து என்னென்ன சம்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது சும்மா ஜென்ரலாக ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ பாருங்க, இந்த வீடியோட நடுவுலையும் சரி ஃபுல்லாக வீடியோ பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் வந்து என்னென்ன கொஸ்டின் நம்பர்ஸ் மட்டும் போடுறேன், அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எக்ஸாம்பிள் 7.1, சரியா? ஸோ இப்போ ஏ செட் கொடுத்துருவான், பி செட் கொடுத்துருவான், ஏ கிராஸ் பி கேட்குறாங்க. ஸோ ஏ கிராஸ் பி என்ன அர்த்தம்னா ஏல இருந்து பி நீங்கள் ஒன்று மல்டிப்ளை பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருக்கா, 1,2 ஆர்டர் பேர்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 1,3, அடுத்தது 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ண 3,2, அப்புறம் 3,3, 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 5,2, 5,3. இது ஏ கிராஸ் பி, ஓகேவா? ஸோ இங்கே போட்டிருக்கோமா ஏ கிராஸ் பி. ஸோ 1,2, 1,3, 3,2, 3,3, 5,2, 5,3. பி கிராஸ் ஏங்கும்போது பிஏ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, கிராஸ் ஏ போட்டுக்கோங்க. அப்போ 2,1, 2,3, 2,5, 3,1, 3,3, 3,5. இது வந்து பி கிராஸ் ஏவோட எலிமெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கேட்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டோம் இல்லையா? இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு கேட்குறாங்க. அப்போ ஈக்குவலா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா இல்லை, எலிமெண்ட்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ 1,2 இங்க இருக்கு, ஆனா இங்க 2,1 இருக்கு. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இட் இஸ் நாட் ஈக்குவல் சொல்லி எழுதிக்கலாம், புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல ஷோ தட் n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்டு n ஆஃப் பி. அப்போ இந்த என்னங்கிறது முன்னாடி இருக்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட். இந்த ஏ கிராஸ் பிக்குள்ள எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க செட்ல. ஸோ இப்போ இது ஒரு செட், இது 1 2 3 4 5 6 இல்லையா? மொத்தம் 6 இருக்கு ஏ கிராஸ் பில. பி கிராஸ் ஏல 1 2 3 4 5 6, ஓகே? மொத்தம் அகைன் 6 இருக்கு. n ஆஃப் ஏ n ஆஃப் பி கேட்கறாங்க இல்லையா? n ஆஃப் ஏல எவ்வளவு இருக்கு? 1 2 3. n ஆஃப் பில எவ்வளவு இருக்கு? 1 2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க இது எல்லாமே, ஓகே? ஸோ இப்போ n ஆஃப் ஏல 3, n ஆஃப் பில 2, n ஆஃப் ஏ கிராஸ் பி, n ஆஃப் ஏ பி கிராஸ் ஏல 6 இருக்கு. இப்போ எனக்கு LHS வந்துட்டு n ஆஃப் ஏ கிராஸ் பி, n ஆஃப் பி கிராஸ் ஏ வந்து எல்லாமே 6 தான் இருக்கு, ஓகே? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் n ஆஃப் ஏ இன்டு n ஆஃப் பி இருக்கு இல்லையா? அப்போ 3 இன்டு 2 என்ன ஆயிரும்? 6 ஆயிருமா? அப்போ மூணுமே ஈக்குவல் ஆயிரும். ஸோ அப்போ இப்படி இந்த சம் போடணும், புரிஞ்சா? n முன்னாடி n இருந்தா அதுவும் நம்பர் ஆஃப் செட்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இந்த கிவன் செட், ஓகே? ஒரு செட்குள்ள நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எவ்வளவு இருக்கு நீங்க பாருங்க. இதுதான் செட். இந்த கர்லி பிரேசஸ் போட்டுருக்கலையா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிருக்காங்களா? இதுக்குள்ள ஆர்டர் பேர்ஸ் இருக்கு இல்லையா? இது எவ்வளவு ஆர்டர் பேர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும். அதான் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் இந்த செட் தான் n ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ ஏ கிராஸ் பி கொடுத்தான். ஸோ ஃபைண்ட் ஏ அண்ட் பி கேட்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஏ கிராஸ் பின்னா பாருங்க, இப்போ 3,2, 3,4, 5,2, 5,4 இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு, அது டொமைன் சொல்லுவாங்க. செகண்ட் எலிமெண்ட் கோ டொமைன் ஆர் ரேஞ்ச் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா டொமைன்ல 3 and 5 மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க பாருங்க, இங்க 3 இருக்கா, இங்க 3 இருக்கா, இங்க 5 இருக்கா, இங்க 5 இருக்கா. அப்போ ஏங்கிறதுல வெறும் 3,5 தான் இருக்கு. பினா என்னது? செகண்டா இருக்கிறது 2 4 2 4. இப்போ பிங்கிற செட்ல 2,4 இருக்கு, சரியா? இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. இந்த ஏ கிராஸ் பில ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இருக்கு இல்லையா? இதுதான் 3 3 5 5. அதாவது a = 3,5. b வந்துட்டு செகண்ட் கோஆர்டினேட் 2 4 2 4. அப்போ 2 and 4, ஓகேவா? ஸோ இதை எக்ஸாம்பிள் 1.2, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இது ஏ செட் கொடுத்தான், பி ஒரு செட் கொடுத்தான், சரிங்களா? ஸோ ஏ அண்ட் பி கொடுத்துட்டான். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொன்னா R1 ரிலேஷன் 1ல 3,7 4,7 7,10 8,1 இருக்கான்னு செக் பண்ணா R2 R3 எல்லாம் கொடுத்தான், சரிங்களா? சரி ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்துட்டு ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? ஏ கிராஸ் பி என்ன அர்த்தம்? ஒன்றுனா மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? 3,1 3,7 3,10 4,1 4,7 4,10 7,1 7,7 7,7 8,1 8,7 8,10 எல்லாமே இல்லையாச்சா?
இப்போ R1 is a relation from A to B ன்னு செக் பண்ணும். அப்போ R1 ல இருக்க எலிமெண்ட்ஸ் இங்க இருக்கான்னு பாருங்க. 3,7 இருக்கா இங்க? 3,7 இருக்கு. நெக்ஸ்ட் 4,7 இருக்கா? 4,7 இருக்கு. 7,10 இருக்கா? 7,10 இருக்கு. 8,1 இருக்கு. 8,1 இருக்கு. ஸோ அப்போ இங்க இருக்கிற R1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த A கிராஸ் பிங்கிற செட்டுக்குள்ள இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் R2 பார்க்கலாம். 3,1 4,2 இருக்கான்னு கேட்கலாம். இப்போ 3,1 இருக்கு நம்மளுக்கு. 4, பார்த்தீங்கன்னா 4,2 கிடையாதுங்க. அப்போ R2 இஸ் நாட் ரிலேஷன் ஃப்ரம் A to B. புரிஞ்சா? R3 அதே மாதிரி செக் பண்ணீங்கன்னா ஸோ அதுவும் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 1.5 பாருங்க. இது வந்து பிங்கிற செட் கியூங்கிற செட் ஒன்று கொடுத்தான். சரியா? ஸோ அப்போ பில எலிமெண்ட்ஸ் இருக்கும், கியூல எலிமெண்ட்ஸ் இருக்கும். செட் பில்டர் ஃபார்ம் எழுத சொல்றான். செட் பில்டர் ஃபார்ம் எழுதிங்கன்னா இது எப்படி எழுதினா எக்ஸ் கமா ஒய். ஸோங்கிறது இங்க இருக்கிற இன்டர்ஃபேஸ், லைக் இங்க இது இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ் சொல்லிக்கலாம், இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒய் சொல்லிக்கலாம். சரிங்களா? செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் கமா ஒய், எக்ஸ்லாம் டொமைன், ஒய் வந்து கோடொமைன் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இங்க என்ன எழுதலாம்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ எழுதிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ. இப்போ எக்ஸ் வந்து 5 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ y is equal to 5 minus 2 பண்ணா என்ன வரும்? 3. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்துருச்சா? அகைன் 3. y equal to x minus 2. 6 minus 2 4. 7 minus 2 5. ஸோ அப்போ இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இங்க இருக்கா இல்லையா? ஸோ இப்படி தான் எழுதுறேன். ஓகே. நெக்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதோட செட்ஸ் ஆர்டர் படிச்சிருக்கோம். 5,3 6,4 7,5. டொமைன் வந்து இங்க இருக்கிறது 5 6 7. கோடொமைன் வந்து 3 4 5. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் இது. ஓகே, ஈஸி தான். 1.7 பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ் f of x. f of x equal to x square minus 2. ஓகேவா? x square minus 2. x ஓட எலிமெண்ட்ஸ் தான் பார்த்தா -2 -1 0 3 இருக்கு. இப்போ லிஸ்ட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் f கேட்கலாம். ஓகேவா? ஸோ f of x கொஸ்டினை கொடுத்தா நம்மளுக்கு x ஓட வேல்யூஸ் கொடுத்தாங்களா, இது ஒரு நாள் சப்ஸ்டியூட் பண்ணணும் x க்கு பதிலா. சரியா? ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா -2 பண்ணுங்க. என்ன ஆன்சர்னு செக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, x க்கு பதிலா இங்க -2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இங்க -2 the whole square -2 வரும். அப்போ -2 the whole square என்னது 4. 4 - 2 2 தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் -1 the whole square என்னது 1. 1 - 2 -1. இந்த மாதிரி 0க்கும் 3க்கும் கண்டுபிடிச்சிட்டீங்க. -1 7 வந்துருச்சு. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம டொமைன் அண்ட் கோடொமைன் வரையலாம். சரிங்களா? ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் போட்ட வரைக்கும் எக்ஸ்ல -2 -1 0 3 இருக்கா? ஸோ -2 -1 0 3 போட்டுக்காங்க. ரைட் ஆன்சர் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் 2 -1 -2 7. 2 -1 -2 7. ஓகேவா? ஸோ இது வந்து ஆர்டர் பார்சல் இல்லாம ஃபங்க்ஷன்ஸ்ல அப்போ என்ன எழுதுவீங்க? -2, 2 -1, -1 0, -2 3, 7. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, கிளியர். ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் 1.9 பார்க்கலாம். f of x அவன் கொடுத்துட்டா. அகைன் நம்மளுக்கு f of 1, f of x plus 1, f of x plus f of 1 இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஓகே, நல்லா பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ x equal to 1 ஃபர்ஸ்ட் f of 1 தான் கேட்டிருக்கான். செக் பண்ணுங்க, கொஸ்டினுக்கும் இந்த f of 1 ரிலேட் பண்ணீங்கன்னா x இருக்கிற இடத்துல இங்க 1 இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஃபங்க்ஷன்ல எங்க x இருக்கோ அங்க 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, 2 இந்த x இருக்கிற இடத்துல 1 போட்டு மைனஸ் x க்குள்ள 1 ஸ்கொயர். ஓகே, அப்போ 2 - 1 வந்து 1 ஆயிருது. கிளியரா? நெக்ஸ்ட் f of x plus 1 இருக்கு. ஓகேவா? f of x plus 1. கிளியரா? ஸோ இப்போ இங்க x இருக்கிற இடத்துல நம்ம x plus 1 போடணும். இங்க x இருக்கிற இடத்துல x plus 1. அப்போ 2 into x இருக்கா? இங்கே x plus 1 போட்டுக்கலாம். மைனஸ் x இங்க இருக்கா? இங்கே x plus 1 போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2 into x plus 1 minus x plus 1 the whole square. அப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 2 into x 2x plus 2 into 1 2 மைனஸ் எப்பயும் மைனஸ் போட்டா பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x plus 1. சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? -x² plus 1 கிடைச்சிருச்சு. இதே மாதிரி f of x, f of 1 ரெண்டுமே தனித்தனியாக கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ்மா இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்க நல்லா. என்னால் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு தெரியல. எக்ஸாம்பிள்ஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன், டீச் பண்ணுறேன் பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் போர்டில் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்றேன். சரியா? ஆனா கடைசி நிமிஷம் தான் இருக்கு, இன்னொரு 3 நாள் தான் இருக்கு. அதனால தான் நான் வந்து ஃபாஸ்டா முடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு PDF சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.13 பார்ப்போம். AB ரெண்டு செட் கொடுத்தா f வந்து ரிலேஷன் கொடுத்தா 1,4 2,5 3,6. அப்போ நம்ம எழுதிக்கலாமா ஃபங்க்ஷனை? a வந்து டொமைன், b வந்து கோ டொமைன். ஸோ 1,4 இருக்கு, 1ல இருந்து 4 கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2,5 இருக்கு, 2 வந்து 5 3,6 3,6. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இங்க ஜஸ்ட் வந்து 7 does not have pre-image. இப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்குறாங்க. ஓகே, 1 to 1 on to 1. இப்போ வந்து இது 1 to 1 தானே, கரெக்டா இல்லையா? ஏன்னா each element in domain must have a unique element in codomain. அப்படி இருந்தா இதுதான் 1 to 1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஏங்கிற செட்ல ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எலிமெண்ட்ஸுக்கு எக்ஸாக்டா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும் எங்க கோடொமைன்ல வேல்யூ. சரியா? இப்போ 1க்கு 4 தான் இருக்கு, 2க்கு 5 இருக்கு, 3க்கு 6 எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூ. சரியா? இந்த மாதிரி ஒரு வேல்யூ தனித்தனியா இருந்துச்சுன்னா இது 1 to 1 சொல்லலாம். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்ப என்னன்னா இப்ப இங்க இது வந்து A இல்லையா? இப்ப B ல பாருங்க, B ல 4 5 6 வந்து நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கு, ஆனா 7க்கு ப்ரீ இமேஜ் இல்ல. ஸோ அப்போ கோடொமைன்ல எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே ப்ரீ இமேஜ் இருந்தா இந்த எல்லா எலிமெண்ட்ஸ் 4 5 6 7 எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இருந்தா அது ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேவா?
ஆனா இங்க என்னாச்சு 7க்கு நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? இது 1-to-1 ஃபங்க்ஷன் மட்டும்தான் இது எழுத முடியும். புரிஞ்சா? ஸோ கீழே அதான் கன்க்ளூஷன் கொடுத்தாங்க. f is a function from a to b and for different elements a there are different image in b, so it is 1-to-1 function. 7 does not have pre-image, so it is not on to function. clear? ஸோ இவ்வளவுதான் இது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ வந்து செட் கொடுத்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு -2 -1 0 1 2 கொடுத்தாங்க. எஃப் இஸ் ஃபங்க்ஷன் ஏ காமா பி இஸ் அன் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏ டு பி வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டான், ஃபைன் பி. கிளியரா? ஸோ பாப்பமா, ஏ வந்து கொடுத்தானா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த எப்பயுமே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணும், இது வந்து ஒரு எலிமெண்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணி என்ன வேல்யூ வரும் செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன -2, அப்போ எக்ஸுக்கு வரைக்கும் -2 போட்டால் என்ன -2 the whole square plus -2 plus 1 minus the whole square என்ன 4, அப்போ 4 - 2 2 2 plus 1 3 ஆயிரும். அகைன் -1 the whole square 1 ஆயிரும். அகைன் -1 plus 1 1 ஆயிரும். அதே மாதிரி 0 1 2 சப்ஸ்டிட் பண்ணினா நம்மளுக்கான பி வேல்யூஸ் கிடைச்சிடும். என்ன வேல்யூ இருக்கு? 3 1 1 3 7. இப்போ 1, 3, 7 மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. கரெக்டா இல்லையா? பில 1, 3, 7 மட்டும் தான் இருக்கு. ஸோ இதான் ஃபைன் பின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. புரிஞ்சா? ஓகே, கிளியர்? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் போலாம். எக்ஸாம்பிள் 1.1. இதுவும் அடுத்த இம்பார்ட்டன்ட் சம் எஃப் நாட் ஜி ஜி நாட் எஃப் சம்ஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க எப்படி பார்க்கணும்னா எஃப் நாட் ஜி இருக்கா, அப்போ நாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எஃப் ஃபர்ஸ்ட் போட்டு நாட் இருக்கா அந்த இடத்துல பிராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிற ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. சரியா? எஃப் நாட் ஜியா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, இங்க இருக்க எஃப் நாட் ஜி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ இங்க உள்ள வந்து என்ன இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கு, வெளியே எஃப் இருக்கு இல்லையா? பிராக்கெட் உள்ள என்ன இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கு, வெளியே எஃப் இருக்கு. அப்போ பிராக்கெட் உள்ள இருக்க ஜி ஆஃப் எக்ஸ் பதிலா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஜி ஆஃப் எக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் பாருங்க, என்னது? எக்ஸ் ஸ்கொயர் -2 கொடுத்துருக்கான. எக்ஸ் ஸ்கொயர் -2 இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ தூக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஜி ஆஃப் எக்ஸ் குள்ள சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -2 போடச்சா? இப்போ என்ன பண்ணோம்? இப்போ திருப்பி அகைன் எஃப் தானே இருக்கு. அப்போ எஃப் கூட கம்பேர் பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க இருக்கு, நம்மளுக்கு இங்க இருக்கா 2x + 1 இருக்கா. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1. இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த எஃப் கம்பேர் பண்ணினா இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் -2 இருக்கு. ஓகேவா? இங்க எக்ஸ் இருக்கிற என்ன இருக்கு? இங்க எக்ஸ் ஸ்கொயர் -2 இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இங்க எங்க எக்ஸ் இருக்கோ அங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் -2 நம்ம போடணும். ஓகேவா? போடலாமா? ஸோ 2 ஃபர்ஸ்ட் இருக்கு, 2 எழுதிடுவாங்க. அப்புறம் எக்ஸ் இருக்கு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -2 எழுதியாச்சு, பிளஸ் 1 இருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணும்? ஒன்னொன்னு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2x ஸ்கொயர் -2 2 4 பிளஸ் 1, அப்போ 2x ஸ்கொயர் -3 வந்துடும். இப்படிதான் எஃப் நாட் ஜி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஜி நாட் எஃப் வரலாம். ஜி நாட் எஃப் என்ன சொன்னா, நான் எப்பயுமே நாட் இருக்க இடத்துல பிராக்கெட் ஓப்பன் பண்ண சொன்னேன் இல்லையா? ஸோ ஜி ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, நாட் இருக்க இடத்துல பிராக்கெட் ஓப்பன் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 2x + 1. அப்போ ஜி ஆஃப் 2x + 1 உள்ள போட்டுக்கோங்க. அப்போ இங்க வந்து என்ன பண்ணும்? ஜி கம்பேர் பண்ணுங்க. ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கா இங்க, அப்போ எக்ஸ் இருக்கிற என்ன இருக்கு? 2x + 1 இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்போ இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x + 1 போடணும் இல்லையா? அப்போ 2x + 1 the whole square -2. ஸோ 2x + 1 the whole square என்ன பண்ணலாம்? a + b the whole squareல எக்ஸ்பேண்ட் பண்ணி -2 பண்ணீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இப்படிதான் எஃப் நாட் ஜி ஜி நாட் எஃப் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ இது ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இது 2x ஸ்கொயர் -3 வந்திருக்கு. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4x ஸ்கொயர் + 4x -1 வந்திருக்கு. ரெண்டுமே நாட் ஈக்குவல். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். எஃப் நாட் ஜி ஜி நாட் எஃப் சம்ஸ் ஃபங்க்ஷன் சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நல்லா சம்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். எக்ஸாம்பிள் 1.21 பாருங்க. ஸோ இதுல எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டான், ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்தான், ரெண்டுமே கொடுத்தனா. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சலாம்? எஃப் நாட் ஜி ஜி நாட் எஃப் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. அவன் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டான் அவனே. எஃப் நாட் ஜி ஜி நாட் எஃப் ஈக்குவல் சொல்லிட்டான். நீங்க கே கண்டுபிடிக்கணும் ஈக்குவேட் பண்ணி. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் நாட் ஜி கண்டுபிடிக்கலாமா? எஃப் நாட் ஜி என்னது? எஃப் நாட் ஜினா நாட் இடத்துல எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் போட்டுறீங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அதோட ஃபங்க்ஷன் 2x + k. இப்போ எஃப் ஆஃப் 2x + k இருக்கு. அப்போ எஃப் ஃபங்க்ஷன் கூட நீங்க கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும்? நம்ம 2x + k சப்ஸ்டிட் பண்ணும். இப்போ 3 இங்க இருக்கா, எக்ஸ்க்கு பதில் 2x + k -2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 3 2 6 3 × k 3k -2 ஆயிடுச்சு. அப்போ இது எஃப் நாட் ஜி கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ ஜி நாட் எஃப், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன இருக்கு? 3x -2 இருக்கா, அப்போ ஜி ஆஃப் 3x -2. இப்போ வெளியே ஜி இருக்கிறதுனால நம்ம ஜி ஃபங்க்ஷன் கூட கம்பேர் பண்ண போறோம். ஜி ஃபங்க்ஷன் எக்ஸ் இருக்கிற என்ன பண்ண போறோம்? நம்ம 3x -2 சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ ஜி ஃபங்க்ஷன் இங்க இருக்கா 2 இன்டு எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? 3x -2 பிளஸ் கே. ஓகே, இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 3 6x -2 4 பிளஸ் கே. இப்போ நம்மளுக்கு எஃப் நாட் ஜியும் கிடைச்சிச்சு, ஜி நாட் எஃப்பும் கிடைச்சிச்சு. இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணிருக்காங்க? ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ இது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ எஃப் நாட் ஜி ஈக்குவல் ஜி நாட் எஃப்னா இங்கே பாருங்க. ஸோ இப்போ ஈக்குவேட் பண்றோம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண என்ன நமக்கு? ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும். 6x கேன்சல் பண்ணிக்கோங்க. 3k - k பேலன்ஸ் நம்பர்ஸ் கன்சிடர் கொண்டு போய்க்கோங்க. அப்போ 2k = -2 வருது. k = -2/2, k = -1 வரும். சரிங்களா?
ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் இருக்கும். இந்த சம்ஸ்லாம் விட்டுறாதீங்க, வந்தால் செம்ம ஈஸி சம்ஸ், F0 G0 சம்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாமே நல்லா போட்டிங்கன்னா 5 மார்க் ஒன்று 2 மார்க் ஒன்று ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 7 மார்க்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஒரு 1 மார்க்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, 8 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ் போடாமல் இருக்க, எல்லா கொஸ்டின்ஸ் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைன் கே. இப்போ F0 f of k equal to 5, where f of k equal to k minus 1. ஸோ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ F0 f of k equal to 5 கொடுத்துருக்கலாம். அப்போ எப்பயும் போல பார்த்துட்டு என்னடா ஜிக்கு போது அறுபது கன்ஃபியூஸ் தான் ஆகலாம், பயப்படவே வேணாம். சரியா? F0 நம்ம எப்பயும் போல நாட் இருக்கிற ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ F ஃபர்ஸ்ட் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ள f of k போட்டுக்கோங்க. f of k ஓட ஃபங்க்ஷன் கொஸ்டின் கொடுத்துருக்கானா என்னன்ட்டு 2k minus 1. அப்போ இது 2k minus 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரியா? இப்போ எஃப் ஃபங்க்ஷன் கூட நான் கம்பேர் பண்ணும், கரெக்டா இல்லையா? எஃப் ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? திருப்பி அதே ஃபங்க்ஷன் தான் போகணும், 2k minus 1 அதே ஃபங்க்ஷன் தான் போகணும். சரிங்களா? ஸோ அப்போ கே கேட்ல நம்ம 2k minus 1 நாங்கள் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ ஃபங்க்ஷன்ல பாருங்க 2 இருக்கு, அப்புறம் இன்டூ கே இருக்கு, அந்த கேக்கு பதிலாக 2k minus 1 போட போறேன். இப்போ 2 into 2k minus 1 minus 1. ஓகேவா? உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4k, minus 2 1s are 2, minus 1. சரியா? ஸோ அப்போ 4k minus 3 ஆயிடுது. ஸோ 4k minus 3 தான் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளுக்கு. ஸோ 4k minus ஈக்குவல் டு 5, 4k ஈக்குவல் டு 8, 8 ஈக்குவல் டு k/4, k ஈக்குவல் டு 2. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். மறுபடியும் இந்த பார்ட் சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் 1.22 பாருங்க. F0 f of k equal to 5 இருக்கு. நாட் இருக்கிறதுல பிராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம் எப்பயும் போல. இப்போ f போட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி f of k போட்டுக்கோங்க. f of k ஓட வேல்யூ 2k minus 1 இல்லையா? ஸோ அப்போ f of k எங்க இருக்கோ அங்கே வந்து 2k minus 1 போட்டுக்கோங்க. அப்போ f of 2k minus 1. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம எப்பயுமே இந்த மாதிரி வந்துட்டா f வந்து ரிலேட் கம்பேர் பண்ணுவோம் இல்லையா ஃபங்க்ஷன் கூட. அப்போ f இங்க இருக்கு, இங்கேயும் f of k இருக்கு. அப்போ இங்க k எங்க இருக்கோ அங்கே 2k minus 1 சப்ஸ்டிட் பண்ணும். கொஸ்டின்ல k வந்து 2 into k இருக்கு. அப்போ 2k க்கு பதிலா என்ன பண்ணா 2k minus 1 minus 1 போட்டுக்கோங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 5 போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ திருப்பிமா எக்ஸைஸ் 1.1 வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா A cross B, A cross A, B cross A சம்ஸ் கேட்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி தான். A cross B னா A எலிமெண்ட்டும் B எலிமெண்ட்டும் ஒன்று அப்படியே மல்டிப்ளை பண்ணி போகிறது தான். சரிங்களா? ஸோ A cross B, A cross A, B cross A ஒன்று மல்டிப்ளை பண்ணி போகிறது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் கொடுத்துருக்க சம்ஸ் ஃபுல்லாமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணில் பார்க்கறதுக்கு இல்லை, தயவு செஞ்சு போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நானே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன், ஹைலி ரிப்பீட்டட். ஓகேவா? இதான் வரக்கூடிய சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக போடுங்க, கண்ணில் பார்க்காதீங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் கண்ணில் பார்த்து போகும்போது நல்லா சூப்பராக இருக்கும், ஜாலியாக. ஆனால் எக்ஸாம் டைமில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே போய் மறந்துடுவீங்க. அதனால ஈஸியான சம் கூட போட முடியாது. அதனால மேக்ஸிமம் போட்டு போட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் பாருங்க. அதுவும் திருப்பி அதே மாதிரி ஏ பி சச்செட்ஸ் கொடுத்தாங்க. A cross B மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். A cross A, B cross A மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா திருப்பி அகைன் A வந்து ஒரு A equal to 1 2 3 கொடுத்தான். B வந்து இஸ் a prime number less than 10 கொடுத்துருக்கான். B வந்து இஸ் prime number less than 10. அப்போ prime numbers எதுலாம் இருக்கும்? ஒரே ஒரு ஈவன் prime number தான் இருக்கு, அது 2. சரியா? 2 தவிர பேலன்ஸ் என்னென்ன பிரைம் நம்பர்னா, அந்த பிரைம் நம்பர் என்ன அர்த்தம்னா அந்த நம்பரால தான் டிவைட் ஆகும். ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ 3க்கு ஃபேக்டர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேற 3 வந்து 3ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? வேற எந்த நம்பராலும் உங்களால டிவைட் பண்ண முடியாது. 5ம் திருப்பி அதே மாதிரி தான், 7 அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ 2 3 5 7 தான். 8 பார்த்தீங்கன்னா 8 வந்து 4ஆல் டிவைட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ 8 வந்து வேற நம்பரால் டிவைட் பண்ண முடியும். 9யும் பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு லெஸ் தென் 10 தானே கேட்டிருக்கான். அப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது 2 3 5 7. ஓகேவா? அப்போ A வந்து 1 2 3, B வந்து 2 3 5 7. இப்போ A cross B பண்ணலாமா? ஸோ அப்போ ஆக்சுவல் நம்ம எப்பயும் போல என்ன பண்ணுவோம், 1 2 1 3 1 5 1 7. அகைன் 2 2 2 3 2 5 2 7, 3 3 3 2 3 5 3 7 எல்லாம் போட்டுருவோமா? B cross என்ன பண்ணுவீங்க, B செட் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு A செட் செகண்ட் எழுதிட்டு அதை கிராஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ B cross A அவன் கொஸ்டினை கொடுத்துட்டான். ஃபைன் A to B கேட்கலாம். A to B னா இப்போ B cross A என்ன எடுத்தோம்னா, இந்த ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது B ஓட எலிமெண்ட், செகண்ட் இருக்கிறது A ஓட எலிமெண்ட். சரியா? நமக்கு என்ன கேட்கறான், ஃபைண்ட் A to B தான் கேட்கறான். அப்போ A வந்து செகண்ட் இருக்கிற எலிமெண்ட்ஸ். செகண்ட் என்னென்ன இருக்கு பாருங்க, 3 4 3 4 3 4. அப்போ வெறும் 3 and 4 மட்டும் தான் செகண்ட்ல இருக்கு இல்லையா? அப்போ A வந்து 3 4. புரிஞ்சா? நெக்ஸ்ட் B வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இல்லையா? -2 -2 0 0 3 3 இருக்கு. அப்போ -2 0 3 தான் இருக்கு. -2 0 3 இருந்தா போதும். அவ்வளவுதான். கோஆர்டினேட்ஸ் மட்டும் கேட்கலாம், ஈஸியா போட்டலாம் சம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, A equal to 1ல இருந்து 45 வரைக்கும் நம்பர் சொல்லிட்டான் A ஓட. ஓகே, A செட்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ். R is the square number on A. ஓகேவா? R என்ன கொடுத்தா, ஸ்கொயர் ஆஃப் நம்பர் ஆன் A. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா ஒன்றுனா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு A cross A போடலாம், செட்ஸ் ஆர்டர் பாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுங்க, 1 1 1 2 1 3 1 4 1 5 எப்படி போயிட்டே இருக்குமா டில் 45 வரைக்கும் ஒரு ஃபுல்லாமே. ஸோ இப்போ R என்ன கேட்கறான்னா, ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா அதோட ஸ்கொயர் தான் இன்னொரு நம்பரா இருக்குன்னு கேட்கலாம். சரிங்களா? ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா அதோட ஸ்கொயர் வந்து இன்னொரு நம்பரா இருக்கணும், ஆனால் அது வந்து இந்த 45 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னா பண்ணலாமா? 1 எடுத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் என்னது 1.
2 எடுத்தா 2 ஸ்கொயர் வந்து 4, 3 எடுத்தா 3 ஸ்கொயர் வந்து 9, 4 எடுத்தா 4 ஸ்கொயர் 16, 5 எடுத்தா 5 ஸ்கொயர் வந்து 25, 6 எடுத்தா 6 ஸ்கொயர் 36, 7 எடுத்தீங்கன்னா 7 ஸ்கொயர் ஆயிரும் 49 ஆயிரும். ஆனால் நம்மளுக்கு வந்து 45 குள்ள தான் இருக்கு நம்பர்ஸ். ஸோ அப்போ 49 நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எடுக்க வேண்டிய பேர் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6 வரைக்கும் தான். பி இதுதான் ரிலேஷன் வந்து ரேஞ்ச் வந்து ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஏவோட ஸ்கொயர் தான் பியில் எழுதணும். ஸோ அப்போ எழுதியாச்சு. அப்போ ஏல வந்து 1 2 3 4 5 6 இருக்கு, பியில் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு சரிங்களா. 7 வந்து ஏன் வராதுன்னா 49 அதில் இல்லை. ஓகேவா. ஸோ டொமைன் வந்து ஏல இருக்கிற எல்லாம், ரேஞ்ச் வந்து பியில் இருக்கிற எல்லாமே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா. ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, எனக்கு இப்படி சொல்லி கொடுங்க அந்த மாதிரினா சொல்லுங்க, நம்ம ட்ரை பண்ணலாம் சரியா. ஸோ மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே ஆல்ரெடி எல்லா சம்ஸுமே தெரியும். ஸோ அதனால தான் நான் இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு பிடிஎஃப்ல ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா கொஸ்டின் பார்த்தோன்னே நீங்கள் அந்த கொஸ்டினை மட்டும் வச்சுட்டு நீங்கள் சம்ஸ் போட ஆரம்பிச்சுக்கோங்க, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ரிவிஷன் மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க, x, y ஒரு ஆர்டர் பேர் கொடுத்துட்டான். ஸோ இதில் வந்து y ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 3 இதான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸுமே இந்த ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா. எக்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 0 1 2 3 4 5 சப்ஸ்டிட் பண்ணா ஒரு எக்ஸ் ஈக்குவல் 0 பண்ணா y ஈக்குவல் 0 + 3, ஸோ ஆன்சர் இஸ் 3. 0,3 வரும். எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணா 1 + 3 4, எக்ஸுக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணா 2 + 3 5, 3 பண்ணா 3 + 3 6 வந்துடும், 4 பண்ணா 4 + 3 7 வந்துடும், 5 பண்ணா 5 + 3 8 வந்துடும். ஸோ இது எல்லாமே ஆர்டர் பேர் சொல்லியாச்சா. ஸோ அகைன் இதுக்கு டொமைன் கோடொமைன் சப்ஸ்டிட் பண்ணலாம். டொமைன் வந்து 0 1 2 3 4 5 கொஸ்டின்ல கொடுத்தது, அதுக்கு வந்து ஆன்சர்ஸ்லாம் வைல் எழுதிக்கும். ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் மட்டும் தனித்தனியாக எழுதிக்கும். அவ்வளோதான். ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். எக்ஸஸ் 1.3ல x² - 5x + 6. ஓகேவா. இப்போ என்னென்ன கண்டுபிடிக்குமா, f of minus வந்து ஃபர்ஸ்ட் சப்டிஷன் எடுக்கலாம். அப்போ f of x என்னது, x² - 5x + 6. ஓகேவா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் -1 சப்ஸ்டிட் பார்ப்போம். -1² -5 × -1 + 6. இப்போ என்ன ஆகும், -1² 1 ஆயிரும், மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா, 5 + 6. அப்போ 5 + 1 6, 6 + 6 12 ஆயிரும். f of 2a கேட்டுருக்கான். அப்போ ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிறதுல 2a போட போறீங்க. அப்போ 2a² - 5 × 2a + 6. ஓகே. ஸோ அப்போ 2a² என்னது, 2 2 4 a², 4a² வந்துடும். -5 2 10a -10a + 6 வந்துடும். இதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் f of 2, அகைன் திருப்பி எக்ஸ் இருக்கிற 2 போடலாம். 2² 4 -5 2 10 + 6. ஓகேவா. ஸோ போட்டிங்கன்னா ஆன்சர் 0 வந்துடுது. x - 1னா திருப்பி அகைன் எக்ஸ் இருக்கிறதுல x - 1 போட்டுக்கணும் சரியா. இப்போ x - 1 the whole square -5 × x - 1 + 6. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா a - b the whole square ஃபார்முலாவில் x² - 2x + 1 அகைன் -5x மைனஸ் இன்டூ மைனஸ் +5 + 6 வந்துடும். ஸோ அப்போ x² - 7x + 12 ஆயிரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா f of x கொடுத்துட்டான். நம்மளுக்கு ஃபைண்ட் f of x + 2 - f of 2 / x கேட்குறான் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து f of x + 2 கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலாக x + 2 போடுவீங்க. கரெக்டாக இல்லையா, எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலாக x + 2 போடுவீங்க. ஸோ அப்போ இங்கே 2 × x இருக்கா, இங்கே பண்ணலாம் x + 2 போடணும் சரியா. அப்போ 2 × x + 2 + 5. ஸோ அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x + 4 + 5. ஸோ அப்போ 2x + 9 ஆகும். அடுத்து f of 2 இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸ் இருக்கிற என்ன பண்ணணும், 2 போடணும். இப்போ 2 × 2 + 5 அப்போ 9 ஆகும் சரியா. என்ன கேட்டிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனில், கொஸ்டினில் f of x + 2 அதோட வேல்யூ என்ன, 2x + 9. அடுத்து மைனஸ் f of 2, f of 2 ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு 9 / x. இப்போ 9 9 கேன்சல் ஆயிரும், 2x / x வந்து 2 ஆயிரும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இது சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆரோ டயக்ராம் வரைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா, நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகி தப்பா போட்டுறாதீங்க சரியா. இதான் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஆரோ டயக்ராம், டேபிள் வரையக்கூடிய கொஸ்டின் சொன்னேன். அப்புறம் f of x முன்னாடி சம் பார்த்தாலே இந்த மாதிரி சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ்ல a × a b × a அது மாதிரி LHS = RHS ப்ரூவ் பண்ண சொல்றாங்க இல்லையா, இது கேட்பாங்க. F0G சம்ஸ், இந்த 4 சம் நல்லா தரவா போட்டு பார்த்துக்கோங்க, ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் சரியா. ஸோ ஆரோ டயக்ராம் பாருங்க. இப்போ வந்து ஏல வந்து 1 2 3 4 5 இருக்கு, 2 3 4 இருக்கீங்க ஓகேவா. இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் அங்கே வந்து போய் ஜாயின் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் 1 to 1 வரும். ஆனால் இங்கே யூனிக் எலிமெண்ட்ஸ் இல்லை, அப்போ இது மெனி to 1 தான் இருக்கும் இல்லை சரியா. ஆன் டு ஃபங்க்ஷன் தான், ஏன்னா பிகாஸ் கோடொமைன்ல இருக்கிற எல்லா இமேஜ் எல்லாத்துக்குமே வந்து இமேஜ் இருக்கு, ப்ரீ இமேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. டேபிள் பார்த்தீங்கன்னா என்ன வரும் இதுக்கு, ஸோ 1க்கு வந்து 2 தான் ஆன்சர், 2க்கு 2 தான் ஆன்சர், 3க்கு 2 தான் ஆன்சர். அப்போ பாருங்க எக்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க டொமைன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க, 1 2 3 4 5. f of x வந்து என்னன்னா கிடைச்ச வேல்யூ 2 3 4, 1க்கு 2 தான் கிடைச்சிருக்கு, 2க்கு 2 தான் கிடைச்சிருக்கு, 3க்கு 2 தான் கிடைச்சிருக்கு. இப்போ 2 2 2 3 and 4 ஓகேவா. கிராஃப் வரையணும்னா x ஆக்சஸ்ல டொமைன் நினைச்சுக்கோங்க, y ஆக்சஸ்ல கோ டொமைன் நினைச்சுக்கோங்க. பாருங்க 1 2 3 4 5 இருக்கா, x ஆக்சஸ்ல 1 2 3 4 5, கோ டொமைன்ல 2 2 2 3 4 இருக்கா. ஸோ 2 2 3 4, 1 2 2 2 2 3 and 4 3 அது மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இந்த கொஸ்டின்ல மட்டும் நம்ம இப்படி வரைய முடியாது. இதுல கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் இருக்கு ஆக்சுவலி. 1 2 3 4 5 இருக்கு. இங்கேயும் 1 2 3 4 தான் வரையணும். சரியா? ஸோ 2 கமா தான் வரையணும். அப்போ கிராஃப் வந்து இப்படி வரும். சரிங்களா? ஸோ இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ தப்பா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Fourth one, f of x is equal to x minus 1. So given வந்து f of x equal to x minus 1. So இப்போ வந்து அவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் 1 x equal 1 போட்டா என்ன நடக்கும் கேட்கறான். அப்போ f of x, இப்போ f of 1 போட்டா 2 into 1 minus 1 இல்லையா? 2 into 1 2, 2 minus 1 வந்து 1 ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் 1 கமா x equal 2 போட்டா 2 2 to 4, 4 minus 1 வந்து 3 ஆயிரும். அப்போ 2 கமா 3 ஆயிரும். x equal 3 போட்டா 2 3 6, 6 minus 1 5 ஆயிரும். 4 போட்டீங்கன்னா 4 to 8, 8 minus 1 7 ஆயிரும். 5 போட்டா இந்த மாதிரி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு ஆரோ டயக்ராம் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? ஆரோ டயக்ராம் இங்க இருக்கு. ஸோ டொமைன் கோடொமைன்ஸ்ல ஃபுல்லாக போட்டு எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க, எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் பிளஸ் எம் பிளஸ் 3 இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் கேட்டிருக்கான். சரியா? 1-to-1 நம்ம சொல்லியிருக்கான். அப்போ என்ன இப்போ எம் ஈக்குவல் டு 1, எம் ஈக்குவல் டு எம் ஈக்குவல் 3, எம் ஈக்குவல் 4, எம் ஈக்குவல் 5 ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எம் ஈக்குவல் 1 பண்ணினா எம்கெல்லாம் எம் இருக்கும், அங்கெல்லாம் 1 போடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 + 1 + 3 5 வந்துடும். இப்போ 1, 5 எம் ஈக்குவல் 2 போட்டினா 2 ஸ்கொயர் + 2 + 3 9 வந்துடும். 3 போட்டிங்கன்னா 3 ஸ்கொயர் + 3 + 3 15 வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இப்போ டொமைன் இருக்கா இங்கே ஃபர்ஸ்ட் வந்து டொமைன் ஏ 1 2 3 4 5 6 7 அப்படியே ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃபர்ஸ்ட் வந்து 1க்கு சப்ஸ்டிட் பண்ணால் 5 வருது, 3க்கு பண்ணால் 9 வருது, 4க்கு பண்ணால் 23 வருது. ஸோ அடுத்து வந்து 5க்கு பண்ணோம்னா 33 வருது. ஸோ எல்லாத்தையும் ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோ இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா ஏ ஈக்குவல் டு கொடுத்தான், பி ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்தான், என்ன நேச்சுரல் நம்பர் கொடுத்தா எல்லாமே வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கியூப் கொடுத்தான். சரியா? அப்போ ஏக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 1 2 3 4 இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2 பண்ணுங்க, 3 பண்ணுங்க, 4 பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. அப்போ கியூப் தானே இருக்கு, 1 கியூப் வந்து 1 தான் வரும். அப்போ 1, 1 தான் ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சர். இங்க இருக்க 1, 1 நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டிட் பண்ணா 2 to 4 4 8. அப்போ 2, 8 தான் நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா? 3 சப்ஸ்டிட் பண்ணா 3 3 9, 9 3 27. அப்போ 3, 27 இருக்கும். 4 பண்ணீங்கன்னா 4 4 16, 16 4 64. ஸோ இதான் வந்து நம்மளுக்கான ஃபங்க்ஷன் கிடையாது. ஆரோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன்ல வந்து 1 2 3 4, கோட் டொமைன்ல அதுக்கான வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் அண்ட் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஸோ அதுலேயே ரேஞ்ச் வந்து செகண்ட் இருக்கிறது இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். ஏன்னா ஈச் எலிமெண்ட் இஸ் ஹேவிங் யூனிக் எலிமெண்ட் இன் கோடொமைன். சரியா? ஸோ அப்போ இது 1-to-1 ஃபங்க்ஷனாகவும் இருக்கும். அண்ட் ரேஞ்சுங்கிறது இந்த லாஸ்ட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கனெக்டாக இருக்க பாருங்க, 1 8 27 64 கனெக்டாக இருக்கா. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக போட்டுருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா எஃப் நாட் ஜி கேட்கலாம். இப்போ இந்த சம்ஸான எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயே சொல்லி கொடுத்தவங்களுக்கு அதே மாதிரி சம்ஸ் தான் ஒரு டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதுவும் திருப்பி எஃப் நாட் ஜி சம்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் சம்ஸ் தான் வந்திருக்கு. செகண்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் தான் ஃபுல்லாக இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாமே இந்த சம்ஸ் கே கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த சம் பார்க்கலாம் பாருங்க. இது எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் இதுவும் அதே மாதிரி ஜி நாட் எஃப் ஆஃப் ஏ கொடுத்துருக்கான். நாட் இருக்கிற ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது நமக்கு இப்போ இங்கே எஃப் ஆஃப் ஏ இருக்கு இல்லையா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கூட கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் இருக்கிறதுல ஏ போடுங்க. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டுக்கலாமா இங்க. இப்போ ஜி ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். கரெக்டா? அப்போ ஜி கூட கம்பேர் பண்ணுங்க. ஜி கூட கம்பேர் பண்ணா எக்ஸ் இங்க இருக்கா, அதுக்கு போல ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 -2 போட்டீங்கன்னா அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 = 1 வரும். அப்போ மைனஸ் இன்செட் போஷன் 1 + 3 ஏறும். ஏ ஸ்கொயர் = 4, ஏ = +or-2 வந்துடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் 2 மார்க் 3 மார்க் சம்ஸ். இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாக 2 மார்க் 3 மார்க் சம்ஸ் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ 5 மார்க் சம்ஸும் ஃபுல்லாக இருக்கு. 5 மார்க்ஸ்ல வந்து அதை திருப்பி அகைன் எக்ஸாம்பிள்ஸ்ல என்னென்ன சம்ஸ் வரும், எக்ஸசைஸ்ல என்னென்ன சம்ஸ் வரும், இது எல்லாமே இருக்கு. இந்த சம்ஸ் ஃபுல்லாமே இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு ஆன்சர்ஸோட கொடுக்குறேன். ஸோ இந்த ஆன்சர்ஸோட எல்லா சம்ஸும் பாருங்க. நான் பேஸ் வந்து சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு எப்படி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏன்னா என்னென்ன பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் இருக்கு. தாண்டி ஏ யூனியன் பி யூனியன் இருக்கு இல்லையா, பி யூனியன் சினா பில இருக்கிறதும் சில இருக்கிறதும் சேர்த்து எழுதணும். யூனியன் தான். சரிங்களா? யூனியன் என்ன பண்ணும், பில இருக்கிறதும் சில இருக்கிறதும் சேர்த்து எழுதணும். பி யூனியன் சினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில வந்து 0,1 இருக்கு, சில வந்து 1,2 இருக்கு இல்லையா. அப்போ பி யூனியன் சில என்ன அர்த்தம், ஸோ அப்போ பி வந்து 0,1 1,2 அப்போ 0 1 2 அப்போ பி யூனியன் சி வந்து 0 1 2 இருக்கும். இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம்னா இப்போ பிக்கும் சிக்குமே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்னா பில இருக்கிற எலிமெண்ட் சில இருக்கிற எது காமனா இருக்குன்னு பாருங்க. 1 தானே காமனா இருக்கு, அப்போ 1 தான் அதுக்கான பி இன்டர்செக்ஷன் சிக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம போடணும். ஓகே, இந்த சம்ஸ்லாம் ஃபுல்லாக பாருங்க. ஸோ நான் அப்படியே இது பண்றேன். இதுவெல்லாம் ஒன்று LHS = RHS ப்ரூவ் பண்ற சம்ஸ் இருக்கும். திருப்பி இதுவும் அதே மாதிரி தான். ஏ கிளாஸ் பி யூனியன் சி எப்பயுமே பிராக்கெட்டா ஃபர்ஸ்ட் பண்ணணும். சரிங்களா? பிராக்கெட் உள்ள இருக்கிற வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிராக்கெட் உள்ள இருக்கிற வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் பண்ணணும். LHS = RHS தான் திருப்பி இதுலயும் வரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். திருப்பி இங்க பாருங்க, இதுக்கும் ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், செட் ஆர்டர், பாஸ், கிராஃபிக்கல் ஃபார்ம் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஏபி இருக்குன்னா ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? பில இருக்கிற சப்ஸ்டிட் பண்ணிடாதீங்க. எக்ஸுக்கு பதிலாக ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் 1 2 3 4 அப்போ f(1), f(2), f(3), f(4) போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் கிடச்சிடும். ஸோ ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம், டேபிள் ஃபார்ம் போட்டுக்கலாம், செட் ஆர்டர் பார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஈஸியாக போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க.
சிம்பிளாக தான் இருக்கும். திருப்பி இமேஜஸ் கேட்டுக்காங்க. ஸோ அகைன் ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதோட இமேஜஸ்லாம் கிடச்சிடும். ஒன் டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்த 2 மார்க்கில். திருப்பி பாருங்க, இதுவும் f of x equal 3x minus 5 1.17. இதுவும் ஃபுல்லாக பாருங்க, நல்லா ஈஸியாக தான் இருக்குது. எல்லா சம்ஸ் மேலே சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறத வேல்யூஸ். f0g g0 f சம்ஸ் இருக்குது. இதுவும் ப்ராக்கெட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக பாருங்க. இப்போ இது ஒரு 3 வேரியபிள் இருக்கு இல்லையா, f0 g0 h. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் LHS எடுத்துவாங்க. LHS g0 h தான் ப்ராக்கெட்டில் இருக்கு. ஃபர்ஸ்ட் g0 h கண்டுபிடிங்க. அப்போ g of h of x இருக்கும். h of x ஓட வேல்யூ என்ன 3x. இப்போ g of 3x வரும். சரிங்களா? அப்போ g கூட கம்பேர் பண்ணுவோமா, g கூட கம்பேர் பண்ணா 1 minus 2x இருக்கா. 1 minus 2 x இருக்கிற இடத்துல நம்ம 3x போட போறோம். இப்போ 1 minus 2 into 3x வரும். அப்போ 3 into 6x ஆ. இப்போ 1 minus 6x வந்துடும். சரியா? இது g0 h மட்டும் தான். இப்போ f0 g0 h னா f of 1 minus 6x போட போறீங்க. இப்போ f of 1 minus 6x னா f கூட கம்பேர் பண்ணுங்க. x இருக்கிற இடத்துல 1 minus 6x போட போறோம். ஸோ 2 into 1 minus 6x plus 3. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா f0 g of h தான். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சு ஹென்ஸ் ப்ரூவ் இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அதே மாதிரி சம்ஸ் தான். 3 வேரியபிள் இருக்கிற மாதிரி f0 g0 sums. அண்ட் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு ஸோ மெயினாக இது நம்ம வந்து இங்கே எலிமெண்ட்ஸ் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f of 4 f of -2 f of 1 f of 4 f of -3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. இப்போ என்ன எலிமெண்ட்ஸ்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. இங்கே பாருங்க, x less than -2 இருக்கு. இப்போ -2க்கு கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் எது வந்தாலுமே கண்டுபிடிக்க போறீங்கன்னா நீங்க 2x + 7 எடுக்கணும். புரிஞ்சாலே இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுக்க போறோம். நெக்ஸ்ட் -2க்கு 3க்கு நடுவில் இருக்கு. அப்போ இங்க பாருங்க ஈக்குவல் டு பாருங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். -2க்கு 3க்கு நடுவில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு. -2 -1 0 1 2 3 அப்போ இல்லையா, இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த வேல்யூஸ்குள்ள எல்லாமே எடுக்கணும். இப்போ -2 எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா -2 பக்கத்துக்கு சைன் பாருங்க. லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஆனா இங்க பாருங்க வெறும் லெஸ்ஸர் தென் தான் இருக்கு, ஈக்குவல் டு இல்லை. அப்போ இங்க 3 எடுக்கக்கூடாது. அப்போ இங்க இந்த டேர்ம்ல என்ன எடுக்கலாம்னா -2 -1 0 1 2 மட்டும் தான் எடுக்க முடியும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3னா 3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ 4 கேட்கறானா 4 எதுல வரும், கிரேட்டர் தென் 3ல வரும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துப்பீங்க 3x - 2 3x - 2 x-க்கு பதிலா 4 சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, f of -2 கேட்டிருக்கான். இப்போ -2 எதுல வரும் பாருங்க. இப்போ இங்கேயும் -2 இருக்கு, இங்கேயும் -2 இருக்கு. ஆனால் இங்கே தான் ஈக்குவல் இருக்கு இல்லையா, அப்போ இங்கே தான் -2 எடுத்துக்க முடியும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ -2 the whole square -2 வரும். 4 - 2 2. இப்போ f of 1 எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ள வரும் -2 1க்கு மாதிரி. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 எதுல வரும், 3x - 2 வரும். -3 எதுல வரும்னா 2x + 7 வரும். சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம் தான் எல்லாமே. திருப்பி அகைன் 1.1ல சம்ஸ் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ a × b b × c தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம்ஸ் தான். திருப்பி ABC பாருங்க, LHS = RHS ப்ரூவ் பண்ணுற சம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாம் ஃபுல்லாக போட்டு பாருங்க ஒன்றா. அகைன் 6 எக்ஸசைஸ் 1.1ல இருக்க சம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் இதோட PDF வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனலில் டவுன்லோட் பண்ணி படிங்க. எல்லா சம்ஸும் போட்டு பாருங்க. இதே மாதிரி நம்ம வந்து 8th சாப்டர் பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி நான் சொல்லித்தர போகிறதுல ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக நான் உங்களுக்கு எப்படி போடணுங்கிறத ஒரு சம்ஸ் மட்டும் எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ப்ராபபிலிட்டி உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம டைம் இல்லாதனால நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும், உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணுங்கிற PDF மட்டும் உங்களுக்கு காமிச்சுட்றேன். அது மட்டும் ஃபுல்லாக தரவா பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணுற சம்ஸ் தான். 1.2ல பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இந்த ஏரோ டயக்ராம், கிராஃப், ரோஸ்டர் ஃபார்ம் இதெல்லாம் வரைகிற சம்ஸ், ஆர்டர் பேர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸோ இதெல்லாமே இருக்கும். 1.3ல பார்த்தீங்க 1.4ல பார்த்தீங்கன்னா f of x சம்ஸ். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது இப்போ தான் கடைசியாக பார்த்தோம் இல்லையா, அது ஸோ ஆர்டர் பேர்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிற சம்ஸ் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து இந்த சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். T of c 0 T of 1 இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ 12th சம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, கேட்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, f of x சம்ஸ். ஸோ திருப்பி அதே தான் வருது, ஃபங்க்ஷன் சம்ஸ் தான் ஃபுல்லாக வருது. f0 g வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். f0 g g0 of sums எல்லாம் ஃபுல்லாக போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான் வீடியோ. ஸோ இதை ஃபுல்லாக போட்டு பாருங்க. கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம PDF டவுன்லோட் பண்ணி படிங்க. அண்ட் இதோட உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் ஷீட்டோட வேணாம், வெறும் PDF மட்டும் போதுன்னா அதையும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். அதையும் பார்த்து அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தரவா போடுங்க. ஆன்சர் கீழே அப்லோட் பண்றேன் வாட்ஸ்அப் சேனல்ல. அதையும் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துட்டு நம்ம சாப்டர் 1 பார்த்தோம். 8 ஆஸ் பர் பிளான் டே 1 8 பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு வந்து 6 7ல பார்க்க போறோம். 2 6 7 பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அப்படியே அப்டேட்டடாகவே இருக்கணும்னா வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா சம்ஸும் ஃபுல்லாக போட்டிங்கன்னா செம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட்மா, எல்லாமே நல்லா பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.